ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாராவது ஒருவர் எடுத்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, மனப்பாடமா சொல்லலாம். தெரிஞ்சவங்க சங்கீதம் 23. ஸோ இந்த நாளிலேயும் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம், தெரியாத ஆட்களே கிடையாது. ரொம்ப மனனமா நம்ம சொல்லிடுவோம். ஆனா பிரியமானவர்களே, இந்த நாள்ல அந்த சங்கீதத்தை நாம கொஞ்சம் அனுபவிக்க விரும்புகிறேன். ஏதோ தாவீது வனாந்திரத்துல தேவனை பாடின ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் துவங்கி நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று முடிக்கிறதான ஒரு சங்கீதம். அப்ப இந்த சங்கீதம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்து கேட்டிருப்போம், பல இடங்கள்ல கேட்டிருப்போம். இந்த சங்கீதம் இந்த நாள்ல நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பாக பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு மேய்ப்பன். தாவீது ஒரு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடுகளை ஒரு அடிப்படையாக ஒரு ஆதாரமாய் வைத்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். அப்ப அந்த மேய்ப்பனுடைய ஒரு சின்ன பின்னணியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லையா, நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் மேய்ப்பனா இருக்கிறார்ல. காட் பீயிங் அவர் ஷெப்பர்ட், அவர் முதல்ல நம்மளை என்ன செய்யறாரு அப்படின்னா கம்ஃபர்ட் பண்றாரு, நம்மளை தேற்றுகிற ஒரு மேய்ப்பன். ஸோ ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவருடைய ஆடுகளை ரொம்ப அழகாய் தேற்றி ஆற்றி அதை அரவணைத்து நடத்தி கொண்டு செல்வது. ஏசா யாக்கோபுக்கு விரோதமாய் வந்த பொழுது அங்க யாக்கோபு சொல்லுவான், என்னுடைய ஆடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடுகள், கரவலான ஆடுகள், அதை நான் வேகமா நடத்த முடியாது, நடத்தினா அது மரித்து போய்விடும் என்று சொல்லி, அப்படியாக ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையில இருக்கிற ஆடுகளை அவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி செல்வான். ஹல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் அல்லது மிடில் ஈஸ்ட்ல அந்த மேய்ப்பர்கள் எப்படி போவாங்க அப்படின்னா, மேய்ப்பர்கள் முன்பாக நடந்து போவாங்க, அவங்க ஒரு சத்தத்தை கொடுத்துட்டே போவாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஆடுகள் அவர்களை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பனுடைய வேலை அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்தேச்சையா அந்த ஆடுகளை போஷித்து, அந்த ஆடுகளை பராமரித்து, அந்த ஆடுகளை பாதுகாத்து. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படியாய் போறான். சகோதரர்கள் எதுக்காக போயிருந்தாங்க? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களை விசாரிக்கும்படியாக போகிறான். அப்போ அவங்க சில நாட்களாய் வரல. ஸோ அதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவங்க மேய்ச்சல் எப்படி போவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் அங்க தங்கிடுவாங்க, பிறகு இன்னொரு இடத்துக்கு, அங்க மேய்ச்சல் முடிஞ்சதுன்னா இன்னொரு இடத்துக்கு, இப்படியா இடம்பெயர்ந்து பல வழிகளில் செய்வாங்க. பல நாட்கள் இப்படியே ஆடு மேய்ப்பாங்க. அப்ப அவங்க போற இடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆட்டு தொழுவம் அல்லது ஷீப் பென் அப்படின்னு சொல்றாங்க, அதை ஒண்ணு கட்டிட்டு, ஒரு மேய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க, பல மேய்ப்பர்கள் இருப்பாங்க. அந்த தொழுவத்துக்குள்ள எல்லா ஆடுகளையும் உள்ள விட்டுட்டு மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த தொழுவத்தினுடைய வாசல் இருக்கும் தெரியுமா, அங்க படுத்துக்குவாங்க. அவங்கதான் காவல். எந்த துஷ்ட மிருகம் வந்தாலும் சரி, என்ன அவங்களுக்கு தீங்கு வந்தாலும் சரி, முதல்ல இந்த மேய்ப்பனை தாண்டிதான் அந்த ஆடுகளுக்கு தொட முடியும். ஹல்லேலூயா. சோ அத இவைகள் எல்லாம் அடிப்படையா வச்சு தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஸோ நம்ம முதலாவது வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க கேளுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றாரு, the Lord is my shepherd. அப்ப இன்னைக்கு இந்த நாளில் பிரியமானவர்களே, நம்ம கற்றுக்கொள்ள போகிற மிக அடிப்படையான பாடம் என்ன அப்படின்னா, கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில, அதாவது மெய்ப்பன்னு சொல்லலாம் அல்லது ராஜாவாய் அவரை பிரதானமாய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள், தேவன் எப்படி அவனை நடத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக மெய்ப்பன், இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீது மெய்ப்பனை வச்சு கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையாகவே இந்த கர்த்தர் யார், இந்த மெய்ப்பர் யார்? வாசிங்க யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10 வசனம் 11. ஹல்லேலூயா. தாவீது ஒரு மெய்ப்பன் சொல்லி ஒருத்தரை எழுதிட்டு இருக்கிறார் பாருங்க. அந்த மெய்ப்பன், அதாவது இன்னொரு வார்த்தையில சொன்னா, அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தத்தையும்
புதிய ஏற்பாட்டுல ஒரு அடையாளத்தையும் அவர் காண்பிக்கிறார். அங்க எழுதப்பட்டது எல்லாமே இயேசு என்கிற மெய்ப்பரு, அவருடைய பல பரிமாணங்களை கொண்ட நாமங்கள். அந்த 23வது சங்கீதத்துல கிட்டத்தட்ட 9 நாமங்கள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு சுத்தமானால் நேரத்திற்கு ஒரு இந்த நாள்ல 7 நாமங்களை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுல முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the Lord is my shepherd, கர்த்தர் மெய்ப்பர். அந்த மெய்ப்பர் யாருன்னு அப்படின்னு நம்ம வாசிச்சோம். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காகத்தான். ஹல்லேலூயா. உயிரை கொடுக்கிற ஒரு மெய்ப்பன் அப்படின்னா ஜீவனை கொடுக்கிறவனாய் அவன் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்த மெய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில யாரா இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க அந்த மெய்ப்பர்? இயேசு கிறிஸ்து அந்த நல்ல மெய்ப்பனாய் வந்து அவர் இப்பொழுது எப்படிப்பட்ட மெய்ப்பனா இருக்கிறார்? பிரதான மெய்ப்பராய் அவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாசிக்கலாம் 10வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசலை காக்கிறவன் அவனுக்கு துறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அங்க அந்த வார்த்தை பாருங்க, அதை அடிக்கோட்டு வச்சு, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. இந்த நாட்களில வீடுகளில பெட்ஸ் வளர்க்குறவங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேரை அதுக்கு கூப்பிட்டு இல்லையா, நீங்க அந்த பேரை கூப்பிட்டீங்கன்னா அது வரும் கரெக்டா. அதே போல மிடில் ஈஸ்ட்ல யோசிச்சு பாருங்க, 100 ஆடு இருக்கு அப்படின்னா, நான் லூக்கா 15ல வாசிக்கிறோம், அந்த 100 ஆடுக்கும் ஒரு மேய்ப்பன் எந்த அளவுக்கு அதை நேசிப்பான் அப்படின்னா அதற்கு பெயர் வைத்து அதை பெயர் சொல்லி கூப்பிடுவான். எப்போ அது நடக்கும் தெரியுமா? இது எல்லா மந்தையில இருக்கிற எல்லா ஆடுகளும் மொத்தமா ஒரு தொழுவத்துக்குள்ள இருக்கும் இரவு நேரங்களில. மறுநாள் காலையில அதனுடைய மேய்ப்பன் உள்ள வந்துட்டு தன்னுடைய ஆடுகளை அவன் பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த ஆடுகள் ஒவ்வொன்றாய் அவனுக்கு பின்பாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏதோ கதை இல்ல, இப்படிதான். இதை அடிப்படையா வச்சுதான் கர்த்தர் திரும்ப ஆடுகளை எங்க பார்த்தாலும் நீங்க பாருங்களேன், நம்மள விசுவாசிகளை நம்மள எதற்கு ஒப்பிட்டு இருப்பாரு அப்படின்னா ஆடுகளுக்கு ஒப்பிட்டு இருப்பாரு. தாவீத எரேமியால நம்ம வாசிக்கிறோம், தாவீத கர்த்தர் மெய்ப்பன் என்று சொல்லுவார். கோரேச, இவன் என்னுடைய மெய்ப்பன், என்னுடைய ஜனங்களை மேய்க்கும்படியே நான் இவனை தெரிந்து கொண்டேன். அப்போ மனுஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் இருக்குன்னா, கர்த்தர் அந்த ஆடுகளினுடைய சில சுபாவங்களை வைத்து நம்மை அவர் மெய்ப்பனா இருந்து நல்ல ஷெப்பர்டா இருந்து அவர் நடத்தும்படியாய் நடத்துகிறார். பாருங்க, முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் பெயர் சொல்லி அழைத்து பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே கொண்டு போகிறார். அவனுடைய ஆடுகள் மட்டும் கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல இருந்து வெளியே வரும். ஹல்லேலூயா. அதாவது இப்படி சொல்லணும், அவனுடைய ஆடுகளுக்கு மட்டும்தான் அந்த மேய்ப்பன் கூப்பிடுவார். தெரியுங்களா? இது நம்மை மேய்க்கிற நம்முடைய மேய்ப்பனுடைய சத்தம் என்று சொல்லி அதுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக விதமான சத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. டிவிய போட்டீங்கன்னா இன்னைக்கு அநேக சத்தம். ஆனா உங்களுடைய மேய்ப்பனுடைய சத்தம் அல்லது உங்கள் மேய்ப்பன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த சத்தத்தை நல்லா புரிந்திருக்கணும். அதனாலதான் நான் அழகா சொல்றேன், அவன் பெயர் சொல்லி அழைத்தாரு. அவன் கூப்பிடும் பொழுது அவனுடைய ஆடுகள் மட்டும்தான் அவனுக்கு பின்னாடி போகும். வேற எந்த ஆடும் வராது. பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. அவனுடைய ஆடுகள் அல்லாதது அல்லது அவனை மேய்ப்பனா ஏற்றுக்கொள்ளாதது அவன் பின்ன செல்லாது. திரும்பியும் நான் சொல்றேன், அந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் அல்லாதது அல்லது அவனை மேய்ப்பனா ஏற்றுக்கொள்ளாதது அவருக்கு பின்னாடி செல்லாது. அப்போ எது அவருடைய பின்னாடி செல்லும்? இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மேய்ப்பன் ஆண்டவர் சொல்லும் பொழுது தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, இங்க எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:12. அடுத்த வசனம் வாசிங்க. சிலரை மேய்ப்பராகவும். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அதோட அவர் மாத்திரமே மேய்ப்பன் என்று முடிந்து விடுவதில்லை. பவுல் எழுதுறாரு, கர்த்தர் தம்முடைய சபையினுடைய பக்தி விருத்திக்கென்று டு எக்யூப் த செயின்ஸ், அதாவது அவங்கள திறம்பட அவங்கள நடத்தும்படியாக, அதாவது இப்படி கூட சொல்ல நடத்துகிறவர் அப்படின்னு கூட வச்சுக்கீங்களேன். சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும், அந்த எல்லாத்துக்கும் இல்ல, சிலரை அப்போஸ்தலராகவும் அப்படின்னு எழுதியிருக்கோம். சிலரை
தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும். அங்க திருப்பி ஒரு சிலரை வராது. அப்போ பொதுவா நம்ம அப்படித்தானே சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்கல்ல, எங்க போதகர் அப்படின்னுவீங்க. சோ நடத்துகிறபடினால மெய்ப்பனாகவும், போதிக்கிறபடினால போதகராகவும், அவங்க 2 பேரும் ஒரே கேட்டகரிக்குள்ள, ஒரே இதுக்குள்ள வருவாங்க. பாத்துக்குங்க. சோ இங்க அதான் சொல்றாரு, அதுதான் ஒரு நல்ல மெய்ப்பன். அப்புறம் வாசிக்கலாம, யோவான் 10:4 வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, ஒரே ஒரு அந்த வீடியோ போடுங்களேன். இந்த மிடில் ஈஸ்ட்ல, இஸ்ரேவேல்ல எடுத்த ஒரு காட்சி இது. இந்த வீடியோவை பாருங்க. அதுல எவ்வளவு அழகா, ஏற்கனவே நான் ஒரு முறை போட்டிருக்கிறேன், பட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த மேய்ப்பன் நடந்து போகும் பொழுது அதான் இங்க எழுதியிருக்கிறார் பாருங்களேன். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் தன்னை குறித்து பேசுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் அவருடைய சத்தம். எத்தனை பேருக்கு அந்த சத்தம் கேட்டு அவர் பின்னாடியே போறோம்? இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ பின் செல்லுகிற ஆடுகள் கரெக்டா அந்த மேய்ப்பன் போகிற பாதையில அது பள்ளத்தாக்குல நடந்து போவாங்க. நாங்க சமீபத்துல இந்த கில்கால் மினிஸ்ட்ரிஸ்க்காக போயிருந்தப்போ நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு இடம், ஒரு ஒத்தையடி பாதை, கரெக்டா ஒரு ஆள் தான் நடந்து போகணும். அப்படிப்பட்ட மலை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த ஒரு இடம் தான் இஸ்ரவேல் தேசம். அங்க மேய்ப்பர்கள் மலைகளில மேய்த்து கொண்டு போய் செழிப்பான இடங்களை மேய்த்து கொண்டு போவாங்க. அப்போ ஒரு இடத்துல நான் வரும்போது நல்லா எனக்கு தெரியும், இந்த பக்கம் மலையினுடைய பகுதி இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பக்கம் ஒரு 10-15 அடிக்கு ஒரு பள்ளம், தவறி விழுந்தா முடிஞ்சு போச்சு. கரெக்டா கவனத்தோட கூட நடந்து போகணும். அந்த மேய்ப்பன் நடந்து போக அதே வழியில ஆடுகள் அவனுக்கு பின்னாடி போகுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த நாளும், ஒருவேளை நம்ம லைஃப்ல அப்படிலாம் நடத்திட்டு போவார், ஆனா ஒரு நாளும் நம்மள அவர் கைவிட மாட்டார். அந்த பின்னணியில தான் தாவீது எழுதுறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அவரை முன்னாடி வச்சுட்டோம். அவருடைய வசனத்தின்படி தான் நான் வாழ்வேன். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி போவேன். என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சாலும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், நான் அவரை கேட்டுதான் போவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உரித்தாகும். முதலாவது வாசிக்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தமிழ்ல நான் தாழ்ச்சி அடையேன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்துல அது என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஹல்லேலூயா, I shall not want. இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் மாத்திரம் போதும். ஐ ஷால் நாட் வாண்ட். அந்த ஐ ஷால் நாட் வாண்ட், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாமே தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? அவரை நம்முடைய மேய்ப்பராய் நமக்கு முன்பாக அவருக்கு பின்னாடி போறோமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாத்துங்க பிரியமானவர்களே, யோசிங்க. இன்னைக்கு அந்த மேய்ப்பரை கர்த்தர் கொடுத்துட்டு இன்னைக்கு உலக பிரகாரமாய் நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் இல்ல, நமக்கு என்று சொல்லி ஒரு மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார். இந்த 2 சத்தமும் ஒரு சேர நம்ம கேட்டு நம்ம நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில தாழ்ச்சி இல்லை. அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம், குறைவு கிடையாது. நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வாரு? நிறைவாக்குவார். பாருங்க, முதல்ல சொன்ன The Lord is my shepherd. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். 2வது, நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. பிலிப்பியர் 4வது அதிகாரம், கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் அவர் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. The Lord shall supply நம்ம நீட்ஸ் எல்லாம் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு. இந்த இடத்துல பவுல் அது பிலிப்பியர் 4 எழுதும் பொழுது வேற எந்த ஆசீர்வாதமும் இல்ல, கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு.
எனக்காக நீங்க உதாரத்துவமா கொடுத்தீங்க பாருங்க. உங்களுடைய தரித்திரத்துல கொடுத்தீங்க. பிலிப்பி ஜனங்களை குறிச்சு சொல்றாரு, உங்க தரித்திரத்துல கொடுத்தீங்க. அதை சொல்லிட்டு சொல்றாரு, அதை தேவன் மறந்து போக மாட்டாரு. உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். அப்படின்னா நான் என்ன சொல்றேங்க, ஆண்டவரை நம்ம முன்னாடி வச்சு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்காதுங்க. ஹல்லேலூயா. அந்த குறைவு இல்லை அல்லது எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். தேவனை மாத்திரம் நம்ம முன்னாடி வச்சுட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். அந்த நாமம் என்ன நாமம்? யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஈசாக்கு கேட்கிறான், பலிக்கான எல்லாமே இருக்கே, ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு தன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாம் இடத்துல கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றான், பலிக்கான தன்னுடைய ஆடை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தபடி அது அவருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்பட்டது. அங்கதான் ஆபிரகாம் சொல்றான், அவருக்கு யெகோவா ஈரே, அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே அப்படின்னா அவருடைய பர்வதத்துல எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். முதலாவதாக கர்த்தரை மெய்ப்பராய் நம்ம கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற முதல் நாம என்ன தெரியுமா? நமக்கு தாழ்ச்சி கிடையாது, நமக்கு குறை கிடையாது, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரேவாய் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கான ரெஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஆதியாகமம் 22:11 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நீங்க நோட் பண்ணிக்கங்க. அவர் யெகோவா ஈராய் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார். இரண்டாவது காரியமாக நான் வாசிக்கிறேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அதாவது புல் அப்படின்னா எப்படிப்பட்ட புல்லுனா பசுமையான புல்லு. ஆடுக்கு அதாவது ரொம்ப உணவை சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப பஞ்சமான இடத்துல போனால அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிராஸ் எல்லாம் அது கிராஸ் பண்ணி அதை பிச்சு சாப்பிடணும். அப்படி இல்லை, நல்லா அதாவது மீடோஸ் அப்படின்வாங்க, MEADOWS, நல்லா உயர்ந்த செழிப்பா இருக்கிற புல்வெளியில கொண்டு போய் ஆடுக்கு கஷ்டமே இல்லாம அதை புல்ல மேய்வதற்கு, அதான் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னுடைய காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டில் God takes you ஸ்டில் வாட்டர். ஆடு எல்லாமே ஆடுகளை வச்சுதான் பேச போறேன். ஆடுகள் தான் நம்மளை வச்சுட்டார். நம்ம கேரக்டர் ஆண்டவர் பாக்குறாரு பாருங்க. ஸ்டில் வாட்டர், ஆடுகளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, ஓடுகிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியால ஆடுகளால தண்ணி குடிக்க முடியாது. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, அது ஓடுகிற தண்ணியை பார்த்தா அதுக்கு பயம் வந்துருமா. எப்படிப்பட்ட பயம் அப்படின்னா, நம்ம அந்த ஷீப் வித் உல், அந்த அந்த படத்தை போடுங்களேன். நம்ம ஆடுன்னு விட நம்ம ஊர்ல நம்ம ஒரு ஆடை வச்சுக்கிட்டு இப்படிதான் ஆடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இல்ல, அந்த ஆடு எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆடுடைய சைஸ் இவ்வளவு இருக்கும் அப்படின்னா உள்ளோட சேர்த்து, உள்ளுன்னா என்ன சொல்லலாம், கம்பளி இல்லையா, அதுல இருந்து தான் கம்பளி எடுக்கிறாங்க, இவ்வளவு இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய இடத்துல, அப்போ தாவீதுடைய குமாரர்கள், அவனுடைய குமாரன்ல ஒருத்தன் ஆடுகள் மயிறு கத்தரிக்கிற திருவிழா அப்படின்னு சொல்லி நாபால் அதற்காக ஒரு ஃபங்க்ஷனே நடத்துவான். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் இந்த அதுக்கு மேல இருக்கிற அந்த தோல். அதை எடுத்துட்டா ஆடு அப்படியே மெல்லிச்ச ஒண்ணுமே இருக்காது. இந்த உள்ளோட போயிட்டு அது நின்று அந்த தண்ணி குடிக்கும் போது அதுக்கு பயமா இருக்குமா. ஓடுகிற ஓடையில குடிக்கும் போது தவறி விழுந்துருச்சு அப்படின்னா, பஞ்சு தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது அப்படியே வெயிட் ஆயிடும், அதால திருப்பி எழுந்து வர முடியாது. ஆண்டவர் பாருங்க, அந்த ஆடுகளை போலதான் நம்மளை பாக்குறாரு. திராணிக்கு மேல நம்மளை சோதிக்க மாட்டார். சில நேரத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இல்ல, நம்ம அதை மூழ்க விடாம நம்ம தேவன் எப்படி நடத்துவார்னா, நம்மளை அமர்ந்த தண்ணீர் அண்டையில, ஹல்லேலூயா, அப்படியே ஸ்டில் வாட்டர், நீ போய் கஷ்டமே இல்லாம குடிக்கும்படியே அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை. அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியில அல்லது புயலின் மத்தியில ஒரு அமைதியை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14:27 வாசம் அப்படின்னா அந்த வார்த்தை அழகா கொடுக்கப்பட்டிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்து போகிறேன், அந்த சமாதானம் இந்த உலகம் கூடுகிறதான சமாதானம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு சமாதானம் தரும், ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சமாதானம், the Lord, அதுடைய அந்த வார்த்தை என்ன? யெகோவா. சொல்லுங்க, ஷாலோம். யெகோவா ஷாலோம். அந்த இடத்துல சொல்றாரு. எங்க இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? நியாயாதிபதிகள் 6:23. சீக்கிரமா, நியாயாதிபதிகள் 6:23. ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான், கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். பயந்து போய் இருக்கிறான். ஐயோ என்ன ஆகுமோன்னு சொல்லி ஆண்டவர் அவனோட பேசுகிற வார்த்தை, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான் அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டில் வாட்டர்ஸ், அதாவது அமர்ந்த தண்ணீர் எப்படினால, ஸ்டில் வாட்டர்ஸ் ஆர் வாட்டர்ஸ் ஆஃப் ரெஸ்ட். நம்ம இளைப்பாறுகிற பண்ணுகிற அந்த ஆடுகள்ல நல்லா புல்ல மேய்ச்சிட்டு அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அதை கொண்டு போகும்போதுல அந்த தண்ணியை குடிச்சு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகுமா. ஹல்லேலூயா. அப்படி போல இந்த மேய்ப்பர் அவரை மேய்ப்பராய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தி கொண்டு போவார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் என் வாழ்க்கையில அமர்ந்த தண்ணீர் அண்டையை நான் பார்க்க முடியலையே. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே தாவீதோட நீங்க இருந்தீங்க. தாவீது இது இந்த அதிகாரத்தை எதற்காக எழுதியிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி மாற வேண்டும். முதல்ல அவர் குறைவில்லாம நடத்துவார், யெகோவா ஈரே. இரண்டாவது, அவர் யெகோவா ஷாலோம். நம்ம லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நடுவுல தேவன் ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. He will, அவர் ஒரு ரெஸ்ட் கொடுப்பாருங்க, ஒரு அமைதியை கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. புயலின் மத்தியிலையும் தேவன் நம்மை அமர்ந்திருக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம். மூன்றாவதாக நம்ம வாசிக்கலாம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஆங்கிலத்துல போட்டிருக்கு, he restores our soul. ரெஸ்டோர்னா என்ன? ஒரு காரியம் இருந்தது, அது இருந்த நிலைமைய விட்டு போயிடுச்சு, அதை மறுபடியும் அந்த இருந்த நிலைமைக்கே கொண்டு வருகிறது தெரியுமா, அதுதான் ரெஸ்டோர். தாவீது எழுதுறான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்போ பாருங்க, இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்கள்ல சும்மா சில நேரத்தில் நான் சொல்றேன் பாருங்களா, ஒரு சிலர் சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட இல்ல நம்ம சில நேரத்துல யோசிக்கிறோம், நம்ம மைண்ட இல்ல, நம்முடைய ஆத்மாவை பாதிக்கும். உடனே என்ன ஆயிடும் தெரியுமா, ஆத்மாவில பிரச்சனை வந்ததுன்னா சிக்காவும், சரீர பலவீனங்கள் வரும், ஆத்மா சோர்ந்து எதுவுமே செய்ய மாட்டோம், எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, when God is our shepherd, வாழ்க்கையில பிரச்சனை வரும், நம்ம சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், ஆனா அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில இவங்க எல்லாருக்கும் தெரியும், 9 வருஷம் பிள்ளை இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை, சில வியாதிகள்ல, சில பிரச்சனைகள்ல போயிருப்பீங்க. எத்தனை விதமான சோர்வுகள் வரும் தெரியுமா, ஆனா அது எல்லா சூழ்நிலையிலையும் இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரை எங்களுக்கு முதல்ல வச்சோம், ஆண்டவர் எங்களுடைய மெய்ப்பர், ஆண்டவரே நீங்க எங்களுடைய மெய்ப்பர், ஆண்டவரே நான் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் அவர் என்னுடைய ஆத்துமாவை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. ஏசாயா 53:5 சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே குணமானோம். அதாவது யெகோவா ராஃபா. அந்த சம்பவம் எங்க இருக்குது அப்படின்னா, யாத்ராகமம் 15:26 மாறாவுல கசப்பாய் மாறின பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை வெட்டி போட சொல்றாரு, அந்த கசப்பை மாறுவதற்கு. அந்த மரம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில அவர் மரமாய் அந்த மரத்துல அடிக்கப்பட்டதுனால, அவருடைய தழும்புகளினால, அவருடைய ரத்தத்தினால நம்முடைய கசப்பு எப்படி தெரியுமா மாறிடுச்சு, மதுரமாய் மாறினது. அந்த இடத்துல சொல்றாரு, அந்த காரியத்தை, அந்த ஹீலிங்கை யார் தெரியுமா கொடுத்தாரு, அவருக்கு பேரு ஜெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்க எல்லாம் அந்த தண்ணீரை குடிச்சிட்டு அவர்கள் எல்லாம் வயிற்று போக்குனால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நடுவுல தேவன் ஹல்லேலூயா ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. அந்த சுகம் தான் என்னன்னா, he restores their soul. He restores. நம்முடைய பிசிக்கலா, நம்முடைய சரீர ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் எப்படின்னா அப்படியே அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணிடுவார். சும்மா ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. லாசரு மரிச்சிட்டான். மரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாளா? 4 நாள். ஏன் தெரியுமா 3 நாள்? 3 நாள் இல்லாம ஏசு 4 நாள் கழிச்சு வந்தாரு. யூதர்களுடைய இன்னைக்கு வரைக்கும் இருக்க நம்பிக்கை 3 நாள் அந்த ஆத்மா அங்கேயே சுத்திட்டு இருக்கும்.
ஸோ 3 நாள்ல ஆண்டவர் ஒரு எழுப்பியிருந்தாருன்னா அதுக்கு ஒரு பொய்ய சொல்லுவாங்க, என்னன்னா வந்துருச்சு அது அப்படின்ட்டு. 4வது நாள் பாடி கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆகி அழுகுன ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா. லாசருடைய அழுகி போயிருந்த ஒன்னுத்துக்கும் உதவாத நாற்றை எடுத்த சரீரம் என்ன ஆச்சு தெரியுமா? அவன் ஏற்கனவே மரிக்க முன்னாடி அவன் இருந்தான் தெரியுமா? சுகவீனமா இருக்கிறதுக்கு முன்பாக அந்த ஸ்டேட்டுக்கு, ஹல்லேலூயா, அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு சுகம். ஆமென். யெகோவா ராஃபா. ஆமென். உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனுஷன் வெளிநாட்டுல ஹார்ட் அட்டாக்ல 20 நிமிஷம் அவர் மரித்து போயிருந்தாரா. இருதயம் பாதிக்கப்பட்டுருச்சு. அவன் மரிச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருடைய உயிர் திரும்பி வந்துச்சு. இப்போ ஒரு உதாரணமா சொன்னா, எங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நாங்க போய் அவருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது அவருடைய எக்கோ லெவல் எவ்வளவுமா இருந்துச்சு? 40+ எவ்வளவு இருக்கணும்? யெகோவா ராஃபா நம்மளை தொட்டார் அப்படின்னா என்ன தெரியுமா? ஹார்ட் பாதிக்கப்பட்டு இருக்கும், பிரச்சனை உள்ள வந்திருக்கும். ஆனா யெகோவா ராஃபா நம்மளை தொட்டார் அப்படின்னா சுகம்னு ஒண்ணு வருது. அந்த சுகம் எப்படின்னா, அவருக்கு ஹார்ட் அதுக்கப்புறம் 42-43 தான் எக்கோ லெவல்ல வேலை செய்யுது. ஆனா ஆண்டவர் தொட்டார் அப்படின்னா he will restore it to the normal state. Hallelujah. ஹல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை காண்பீங்க. ஆண்டவர் திருப்பியும் சொல்றாரு, நீ விசுவாசிச்சினா தேவ மகிமையை நீ பாப்ப. லாசர் ஏதோ மறிச்சு போய் அதுக்கப்புறம் ஏதோ கை பிசிக்கலா பிரச்சனையோட ஒரு அறகுறையான உயிர்த்தது இல்ல. அவன் எப்படி இருந்தானோ, அவன் ஒரு வாலிபனா தான் இருந்தான். அவன் வாலிபனா இருக்கும்போது அவனுக்கு எப்படிப்பட்ட ரத்தமும் எப்படிப்பட்ட பலனும் இருந்ததோ அப்படியே மறுபடியும் வந்தான். அதுக்கு பேர் தாங்க யெகோவா ராஃபா. இங்க சொல்றாரு, he restore our soul. அவர் நம்முடைய தமிழ்ல தேற்றின்னு இருக்கு இல்ல, அவர் அந்த ஆத்மாவை திருப்பியும் மீட்கிறார். பாவத்துல இருந்த நம்ம ஆத்மா, ஒருவேளை மனுஷங்களால காயப்பட்டிருக்கிற நம்ம ஆத்மா, கண்ணில் இருக்கிற ஆத்மாவை கத்தர மெய்ப்பரா கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம் சொல்லும் போது அவர் அதை திருப்பி இருந்த நிலைமைக்கு அவர் புதுப்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஒரு மெய்ப்பன் வேணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மெய்ப்பனை நான் என் வாழ்க்கையில அவரை தான் எல்லாத்தையும் எல்லாமா வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த காரியமாக நம்ம வாசிக்கலாம், என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம், ஹல்லேலூயா, நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? அடுத்த நாமம் யெகோவா சிக்கேனு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப இருக்கு, தம்முடைய நாமத்தின் நிமித்தம். அதாவது பொதுவா இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகளோ இல்ல நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், நல்ல பெற்றோர்கள் நல்ல ஒரு ஸ்தானத்துல நல்ல ஒரு சாட்சியாய் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னால பிள்ளைங்க சில நேரத்துல ஸ்கூல்லயோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்யும் பொழுது இல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா உங்க அப்பாவுடைய பேருக்காக நாங்க பாக்குறோம். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பெற்ற நல்ல மனுஷன். சில சப்போஸ் தெருவிலேயே ஒரு பிரச்சனை, உங்க அப்பா எவ்வளவு நல்ல மனுஷன், அவருடைய பேருக்காக உங்களை நாங்க விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. இல்ல உங்களை மன்னிக்கிறோம் அப்படின்வாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய். என்னங்க அவருடைய நாமம்? ஹல்லேலூயா. யெகோவா சிக்கேனு, நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய நீதியா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அந்த நாமம் எங்க குறிப்பிடப்பட்டிருக்குது யாருக்காவது தெரியுமா? எரேமியா 33:16 வாசிங்க. எரேமியா 33:16. சீக்கிரமாய் துரிதம். ஹல்லேலூயா. அவர் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய. அப்போ பிரியமானவர்களே, தேவனை மெய்ப்பனாய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, அழுக்கான கந்தங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய நீதியா இருப்பேன். ஹல்லேலூயா. அதான் அங்க சொல்றாரு, அவர் என்னுடைய நீதியா இருக்கிற அவருடைய நாமம். அதான் இங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமம். ஏன்னா அந்த நாமம் என்னன்னா நீதியின் நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ரோமர் 5:19 வாசிக்கும் போது ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கோம், ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனால
பாவம் உள்ள நுழைந்தது போல ஒரே ஒரு மனுஷனுடைய நீதியினால, ஒரே ஒரு மனுஷனுடைய தியாகத்தினால தேவ நீதி வெளிப்பட்டதான். ஹல்லேலூயா. தேவ நீதி, அவரே நமக்கு நீதியா இருக்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 5:21. ஆமென். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை. யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய அநீதியை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல சுமந்துட்டு அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் நிக்கிறது யாருடைய நீதினா? தேவனுடைய நீதினால. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வாழ்கிற இடத்துல உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல தேவனுக்காக உண்மையா இருக்கிறதுனால அநேக போராட்டங்களை நீங்க சந்திக்கலாம், அநேக அவச்சொல்லுகளை சந்திக்கலாம். யோசேப்பு கர்த்தருக்காக பரிசுத்தமா இருக்க முயற்சி பண்ணா, அவனுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? சிறைச்சாலை. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவன், அவனுக்கு கிடைச்சது சிறைச்சாலைதான். ஆனா அந்த நாட்கள் முடியும் பொழுது பாத்துக்கங்க, அந்த இடத்துல தேவன் அவனுடைய நீதியாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நீதி ஒரு நாளும் மறைக்கப்படுவதில்லை. எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களுடைய நீதியை வெளிப்படுத்துவார். இன்னொரு வார்த்தையில் சொன்னா, ஆண்டவர் நீதியா வந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 58:8 நம்ம வாசிக்கும் பொழுது, துளிர்த்தது. ஹல்லேலூயா. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாடி வரும். யெகோவா சிக்கேனு என்கிற நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மெய்ப்பரா கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு சொல்லல. மரண இருளினுடைய பள்ளத்தாக்கினுடைய சூழ்நிலையில நீங்க போகலாம். ஹல்லேலூயா. ஆனா அப்படி போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஹல்லேலூயா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்க? யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறவர். யெகோவா ஷம்மா, என் கூடவே இருக்கிறவர். அதான் சொல்றாரு, உன்னை நான் மரண பள்ளத்தாக்குல விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன், உன் கூட நான் இருப்பேன். ஒருவேளை மருத்துவமனையில நம்ம இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது யோசேப்பை போல அடிமையான சூழ்நிலையில இருக்கலாம், அல்லது சிறைச்சாலையின் சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஏன்? யோசேப்பு கர்த்தரை தன்னுடைய மெய்ப்பனாய் அல்லது தன்னுடைய தெய்வமாய் கொண்டிருந்தான். எங்கேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. உங்க வாழ்க்கையில இந்த நல்ல மெய்ப்பனை உங்களுக்கு மெய்ப்பராய் வைத்திருப்பீங்க, அல்லது ராஜாவா வச்சு அவருக்கு பின்னாடி நடந்து போவீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், மரண இருளில் பள்ளத்தாக்குல ஆடுகள் போகிறது போல நம்ம போனாலும், ஹல்லேலூயா, நம்ம பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அந்த இருளில, அந்த மரண இருளில காரில் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட ஒரு சம்பவம், இந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அந்த பாடலை பாடினவர் அந்த சம்பவத்தை ரொம்ப அழகா ஒரு கதையை போல சொல்லியிருந்தாராம். சோ 2 பேர்ல தேவனோட இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டா அப்படின்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்துல போட்டிருக்கு, he walked with God. தேவனோட நடந்து போனானா. ஆனா தேவன் கண்ணுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுளை கண்ணுல பார்த்து நம்ம நடந்து போறோம் அப்படின்னு இல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரூத்தை குறிச்சு நான் பிரசங்கித்த பொழுது நான் மனசுல யோசிச்சேன். ரூத் மோவாபிய ஸ்திரீ, நகோமி வந்து ரூத்துக்கு யெகோவா தேவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. முதல்ல அந்த விசுவாசம் தூங்குகிறது. அந்த விசுவாசம் பாருங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் பார்க்கல. நம்ம இயேசுகிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னா என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ பேர் இயேசுவை விட்டுட்டு போயிட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா ரூத்து ஆசீர்வாதம் இல்லை. சரி, ஆசீர்வாதம் இல்லைன்னா பரவாயில்ல, மாறாக இழப்பு. தன்னுடைய மாமனாரை இழந்து போறாங்க, தன்னுடைய கணவரை இழந்து போறாங்க, தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க. இன்னவே நகோமி சொல்றாங்க, என்னம்மா நகோமின்னு கூப்பிடாதீங்க,
மாறான்னு கூப்பிடுங்க. சர்வ வல்லவர் என் வாழ்க்கை கசப்பா மாத்திட்டார். ரூத்துக்குள்ள அந்த விசுவாசத்தை சொல்லி கொடுத்தது நகோமி. ஆனா நகோமிக்குள்ள அந்த முழுமையான விசுவாசம் இல்ல. நான் ரூத்து சொல்றான், ஹல்லேலூயா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே ஆனாலும் உன்னை விட்டு எதுவுமே என்ன பிரிக்க கூடாது. எப்படி அந்த விசுவாசம் இல்ல? நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, தேவரீர் நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை விட்டு போக மாட்டீங்க. கஷ்டத்துல ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு, கஷ்டத்துல தான் ஆண்டவர் கூட இருப்பார். அப்ப அந்த கதையில சொல்லும் போது 2 பேரும் நடந்து போறாங்க. அப்ப அவன் தேவனோட ரொம்ப சஞ்சரித்து கொண்டு சந்தோஷமா இருக்கு அவன் வாழ்க்கை. அவன் நடந்து போகும்போது 4 சுவடுகளை 4 பாத சுவடுகளை அவன் பார்த்துட்டே போறான். அப்படியே வாழ்க்கை போது ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான். வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு பாதை வருகிறது, பயங்கரமான கல்லு முள்ளு பயங்கர கரடா இருக்கிற ஒரு பாதை வருகிறது. அந்த பாதையில அப்படியே நடக்க தூங்குங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனுக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா அங்க திரும்பி பார்க்கும் பொழுது 4 கால் சுவடுகள் இருந்த இடத்துல 2 அடி சுவடுகள் இருக்கு. உடனே அவன் உள்ளத்துல கேட்கிறான், நம்மள மாதிரிதான், ஆண்டவரே நல்ல நன்மையான நாட்கள்ல, நான் கடினமான போன நாட்கள் எல்லாம் என் கூடவே இருந்தீங்களே, இவ்வளவு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க எங்க ஆண்டவரே போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த சத்தம் அவனோடு கூட பேசினதா. நீ நல்லா கவனித்து பாரு, அது உன்னுடைய கால் சுவடு அல்ல, அது என்னுடைய கால் சுவடு. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல உண்மையா இது நடக்குது தெரியுமா? உண்மையா நடக்குது. சில நேரத்துல நம்ம நடக்கிற வரைக்கும் நம்ம நடக்க விடுவோம். நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கங்களேன், இந்த மழை நாட்களை நான் பார்ப்பேன், கொஞ்சம் வளர்ந்துட்டு இருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கையில பிடிச்சுதான் அவங்கள தாண்டி தாண்டி கொண்டு போவோம். அவங்க நடக்க முடியாது, அந்த இடத்துல தண்ணியில தான் இறங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு மாம்சத்திற்குரிய பெற்றோர் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த பிள்ளை கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தா கூட இல்ல, அதை தூக்கிக்கிட்டு போவோம். அட்லீஸ்ட் அது நடக்க முடியாத இடம் வரைக்கும் நம்ம தூக்கிட்டு போவோம். ஹல்லேலூயா. இந்த தேவன் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறவர். நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே நடக்கவே முடியல, எங்க ஆண்டவரே போயிருக்கிறீங்க? டே, நீ மறந்துடாத, நீ என் தோல் மேல இருக்கிற, நான் உன்னை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒண்ணு மறந்துடாதீங்க, அந்த கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். அந்த படத்தை போடுங்களேன், ஸ்டாஃப் அண்ட் மேய்ப்பர்கள் வைத்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோலும் தடியும் வர எந்தத்துக்கும் அடையாளம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு. ஸ்டாஃப், ஆடுகள் தவறி எங்கேயாவது விழும் பொழுது இல்ல, அதை தூக்கி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. ராட், எதிரிகள் இடத்துல இருந்து, சத்துருக்கள் இடத்துல இருந்து. தாவீது சொல்றாங்க, ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடி வந்த பிறகு அதை யூஸ் பண்ணி தான் காப்பாத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கோலும் தடி என்ன தெரியுமா? நம்மளை காப்பாத்துறது என்ன தெரியுமா? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய அம்மா இல்ல, அவங்க ஐசியூல இருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், மறுநாள் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கணும். என்ன செய்ய போறேன்னு தெரியாம அந்த அந்த நிச்சானி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே, ஆண்டவரே நான் எப்படி இந்த ஆன்சைட்டியோட நான் எப்படி என்ன சொல்ல போறேன் ஆண்டவர், நடந்துட்டு இருக்கேன், ஞாபகம் இருக்கு, இன்னும் இப்படியே நடந்துட்டே இருக்கிறேன். அப்பா நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல, எனக்கே பலன் இல்லை, நான் போய் ஜனங்களை என்ன ஆண்டவரே பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் என் கூட பேசினாரு. ஹல்லேலூயா. என் நீதியின் வலகரத்தினாலே நீ பலம் கொண்டு திட்டமானதாயிரு, என் நீதியின் வலகரத்தினாலே நான் உங்களை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மறுநாள் அந்த வார்த்தையை தான் பிரசங்கமே பண்ணேன். ஏன் நான் சொல்றேன், நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில போனா கூட உண்மையா நான் சொல்றேன், ஒரு வார்த்தை. ஒரு முறை நான் ஆப்ரேஷனுக்காக என்னை கொண்டு போக போறாங்க, பயம் தாங்க முடியாத பயம். என் மனைவி எவ்வளவு தேய்ச்சினாலும் என்னால முடியல, நானும் ஜெபம் பண்றேன், எதுவுமே நடக்கல. ஆனா திடீர்னு வேதத்துல இருந்து சங்கீதம் 34 இருந்து ஒரு வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், நான் மிகைப்படுத்தி சொல்லல, அந்த பயம் பயங்கரமான பயந்த சுபாவம் அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. யெகோவா நிசி, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். எந்த இடத்துல நீங்க உங்களை வெட்கப்படுத்துறாங்களோ, எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, அதே இடத்துல சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பந்தின்றது அவங்களை கனப்படுத்துகிறது. அதனால்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை உள்ள ஏற்றுக்கிட்டா நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அது கனத்துக்குரியது.
அதனால்தான் இவனுடைய சகையை வீட்டுக்கு இயேசு, நான் உன் வீட்டுல இன்னைக்கு வருவேன், இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், உன்னோடு கூட பந்தி இருப்பேன்னு சொல்லும்போது எல்லாம் கேட்கறாங்க, எப்படி ஒரு பாவியான வீட்டுக்குள்ள போறாரு? அவ்வளவு ஒரு கணத்துக்குரிய தாண்டவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பரா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை சத்துருக்கள் வந்தாலும் அவர்களுக்கு நடுவுல உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களையும் என்னையும் அவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யெகோவா நிசி, வெற்றி தருகிற தேவன். அந்த வெற்றிக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் அங்க ஒரு போடப்பட்டிருக்கு. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, அந்த படம் கூட இருக்கும், அனாயிண்டிங் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடுகளை என்ன பண்ணுவாங்க, மேய்க்கும் பொழுது மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்களா, அதோடைய அந்த தலையில எண்ணெயை ஊத்துவாங்க, ஒரு ஆயில ஊத்துவாங்க. எதற்காக அந்த ஆயில ஊத்துவாங்க அப்படின்னா, அது ஆடுகள் போய் மேய்க்கும் பொழுது இன்செக்ட்ஸ், பூச்சிகள், பல சில காரியங்கள்லாம் வந்து என்ன பண்ணும், அதனுடைய அந்த அந்த நோஸ் ஓட்டையில, காதுகளில, தலைகளில முட்டை போட்டு புழுவாகக்கூடிய அளவுக்கு அது அந்த ஆடுகளை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த ஆயில் என்ன பண்ணுமா, அந்த பூச்சிகளில் இருந்தும் அந்த காரியங்கள் இருந்தும் அதை சேஃபா பாதுகாக்குமா. என்னன்னா அது அது அந்த அதுக்குள்ள அந்த பிரச்சனை வரும்பொழுது இல்ல, அது இரிட்டேட் ஆகி ஒரு கட்டத்துல ஆடு என்ன செய்யும் அப்படின்னா, அதால முடியாம, ஏன்னா கை இல்ல, அதுக்கு சொல்லவும் முடியாது, அது கத்தி பார்க்கும், அதுக்கு புரியல அப்படின்னா போய் பாறைகளில மோதி கொள்ளுமா, அது தலையை போய் மோதி கொள்ளுமா. சில சில ஆடுகள் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளுமா. ஏன் தெரியுமா நான் இதை இவ்வளவு அழுத்தமா சொல்லுகிறேன்? ஏன் ஆண்டவர் இதை ஆடை வச்சு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணா, உங்களை எதுக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணா? இன்னைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் பேசுகிற வார்த்தை, தூற்றுகிற வார்த்தை இல்லைங்க. இன்னைக்கு இந்த காலத்துல கேள்விப்படுறோம், இந்த சின்ன பிள்ளைங்களாம் குறிச்சு கேள்விப்படுறோம், ஒரு ஒண்ணுமே நடந்திருக்காது, பெற்றோர்கள் என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு எந்த 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 நிலைமைக்கு போயிடறான் பாத்தீங்களா? பிசாசு என்ன செய்யறான் பாத்தீங்களா? அவங்க சிந்தையில உன்னை எப்படி சொல்லிட்டாங்க பாத்தியா, உன்னை எப்படி சொல்ல மாட்டேன், நீ எதுக்கு வாழ்ற, நீ மரிச்சு உன்னை எப்படி, இதுதான் அப்படியே ஒப்பனை எழுதிருக்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அந்த அபிஷேக தைலம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ கேளு, நான் உனக்கு இலவசமா கொடுக்கிறேன். அந்த அபிஷேகத்துல என்ன தெரியுமா பண்ணும், இந்த உலகமே உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் அந்த அபிஷேக தைலம் உங்களை எல்லாத்துக்கும் பாதுகாக்கும். நம்ம தலை மேல இருக்கும். அவன் பேசுறவன் பேசிட்டே இருப்பான். சவுளுடைய தலை மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், வேதம் சொல்லுகிறது, ஒரு கூட்ட ஜனங்க இவனா எங்களுக்கு ராஜா, இவனா எங்களை ஆள போகிறவன் கேட்டாங்க. அவன் காது கேளாதவன் மாதிரி போயிட்டு இருந்தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் போனா, அபிஷேகம் போயிடுச்சு, சவுளை விட்டு கர்த்தருடைய ஆவியார் நீங்கினாரு, அவனுக்கு என்ன சொன்னாலும் பிரச்சனை ஆகி போச்சு. அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் தெரியுமா, உங்களை எல்லாத்துக்கும் பாதுகாக்கும். அதை எங்க எழுதுறாரு, என் தலையை அபிஷேகம் பண்ணி என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் யெகோவா நிசியாய் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்து நடத்துவார். அப்ப என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதாவது இந்த தொடரும் என்ற வார்த்தையினுடைய மொழியாக்கம் என்ன அப்படின்னா, டிவோவர் அப்படின்வாங்க. ஒரு சிங்கம் அல்லது ஒரு புலி ஆடை துரத்தும் தெரியுமா, பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி சேனல்ல. அந்த வார்த்தை டிவோர், டிவோவர். அப்படி தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மெய்ப்பனா இருக்கும்போது, வேற யாரும் உதாரணம் இல்ல, தாவீதை யோசிச்சு பாருங்களேன். அவன் வாழ்க்கையில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன் யோசிச்சு பார்த்திருப்பானா, இவ்வளவு ஜனத்திற்கும் அதிபதியாய் அவன் கொடுத்த வெள்ளியும் பொண்ணும், எத்தனையோ தாளந்து வெள்ளி, எத்தனையோ தாளந்து பொண்ணு, இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு செழிப்பு அவன் யோசிச்சிருப்பானா? அவன் அந்த செழிப்பை தேடி போல, அந்த செழிப்புக்காக தேவனை தெரியல, வனாந்திரத்துல யாருமே இல்லாத சூழ்நிலையில பாடிட்டு இருக்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் அவனுக்கு தொடர்ந்துச்சு. வெறும் செல்வம் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியில ராஜாக்கள் இல்லாம போக மாட்டாங்க. அந்த ராஜா நித்திய ராஜாவாய் கடைசியில புதிய ஏற்பாட்டுல வருவாரு. அவருக்கு பேர் இயேசு, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் வாழ்க்கையில சொன்னது, என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதத்தை நான் அப்படியே சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில குறைவு கிடையாது. ரெண்டாவது, பிரச்சனை வரும்பொழுது ஸ்டில் வாட்டர்ஸ், அந்த பிரச்சனைய தேவன் அமைதிப்படுத்துவார். அவருக்கு தெரியும், என் மகன் இதுக்கு மேல நீ தாங்க மாட்டேன். அந்த பிரச்சனையில உன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில, the place of rest, நீ அமர்ந்திருக்க, நீ சமாதானத்தோடு சுகித்திருக்க. உனக்குள்ள பிரச்சனை மாறி இருக்காது, ஆனா உள்ளத்துல ஒரு சமாதானம் வரும். அந்த சமாதானம் வரும்போது நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, ஆண்டவர் பார்த்துக்கு வர்றா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய யெகோவா ஷாலோமா இருந்து அவருடைய நாமத்து நிமித்தம் எங்கெல்லாம் உங்க நீதியை வெட்கப்படுத்தினாங்களோ, எங்கெல்லாம் உங்க நீதி கந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டதோ, ஹல்லேலூயா. சங்கீதம் 37 சொல்லுகிறாரு 6, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்றுவேன். உங்க சொந்தக்காரர்கள் நடுவுல நீ எங்கெல்லாம் நீ வெட்கப்பட்ட உன் நீதி மாற்ற. ஏன்னா உங்க நீதியை என் நீதியும் கிடையாது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி நீதியா போவேன், என் நீதி உனக்கு முன்னாடி போங்க மகனே. என் நீதிக்கு முன்னாடி யார் வந்து நிற்க முடியும்? உன்னை யாரு குற்றம் சாட்ட முடியும்? அல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 8 வாசிக்கிறோம், தேவன் நீதியான மானவாய் மாற்றியவனை குற்றப்படுத்துகிறவன் யார்? அல்லேலூயா. தேவன் நம்முடைய யெகோவா சிக்கனுவா இருப்பார். மரண இருள பள்ளத்தாக்குல போனாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருப்பார். அவர் கைவிட மாட்டார், உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவருடைய கோலையும் தடியும் கொண்டு உன்னை தேற்றுவார். தேற்றி என்ன தெரியுமா செய்வாரு? நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்தினுடைய எந்த காரியமும் இந்த தலைக்குள்ள வராதபடிக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ண, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இந்த தலையை தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத கோபம், தேவையில்லாத எண்ணங்கள் இங்கதான் ஆண்டவரே வருது. ஆடுகளுக்கு அந்த எண்ணெயை ஊத்தல அப்படின்னா அது எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி உயிரையே எடுத்துக்கொள்ள இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் ஆகுது. ஒரு மனுஷன் தன்னை எப்ப மாய்த்துக் கொள்கிறான் பாருங்க. இதுக்கு மேல நீ வேண்டாம், நீ ஒன்னுத்துக்குமே கிடையாது, வாழ்க்கையில் நீ ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, முன்னாலாம் வாழ முடியாது, முன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த சூழ்நிலை இந்த தலையில தான் வந்து பாதிப்பான், இங்கதான் பிரச்சனை. ஆனா இந்த சிந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களை ஒண்ணுமே சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. God will be your protector. ப்ரொவைடர் மாத்திரம் இல்ல, போஷிக்கிறவர் மாத்திரம் இல்ல, நம்ம அவர் பாதுகாக்கிறவர். பாதுகாத்து என்ன செய்வார் தெரியுமா? எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு நாள் வரும், உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உங்களை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. மெய்ப்பர் ஆரம்பிச்சு உயர பண்ணி என்ன செய்வார்னா, நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காதுங்க. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்து இந்த பரலோகத்துல இங்க மெய்ப்பனாய் ஆரம்பிக்கிறவர், ரொம்ப மெய்ப்பன ஆரம்பிக்கிறவர், அமர்ந்த தண்ணீர் உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆத்மாவை வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆத்மா சோர்ந்து போகும்போது தேவ வார்த்தை வந்து உன்னை தேற்றும். மரண இருளில ஆண்டவர் உன் கூட இருப்பாரு. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னை வெற்றி செருக்க பண்ணுவார். கிறிஸ்துவுக்குள்ள நம்மை வெற்றி செருக்க பண்ணி, ஹல்லேலூயா, அதோட விடுறது இல்ல, நன்மையும் கிருபையும், நீங்க தேடின நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தேடி வந்து, அது எது வரைக்கும் தேடி வரும் தெரியுமா? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா?